வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். தவிக முதலமைச்சர் வேட்பாளராக விஜயை தேர்வு செய்து சென்னை படையூரில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் ஒருமனதாக முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. சென்னை படையூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் தவிக தலைமையில்தான் கூட்டணி அமைக்கப்படும் எனவும் தேர்தல் கூட்டணி குறித்த முடிவுகளை எடுப்பதற்கு தவிக தலைவர் விஜய்க்கு முழு அதிகாரம் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆகஸ்ட் மாதத்தில் தவிக மாநில மாநாடு எனவும் செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை விஜய் சுற்றுப்பயணம் எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இல்லை என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை படையூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய விஜய், தவிக தலைமையில்தான் கூட்டணி அமையும் எனவும் திமுகவுடன் பாஜகவுடன் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை எனவும் திட்டவட்டமாக தெரிவித்தார். கூடி குழைந்து கூட்டணிக்கு போக நாங்கள் திமுகவோ அதிமுகவோ இல்லை என கடுமையாக சாடிய விஜய், தவிக எப்போதும் விவசாயிகளுடன் துணை நிற்கும் என உறுதியளித்தார். மேலும் மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக வேற்றுமைப்படுத்தி குளிர்காய பாஜக நினைப்பதாக குற்றம் சாட்டிய விஜய், பாஜகவின் விஷமத்தனமான பிளவுவாத அரசியல் தமிழகத்தில் ஈடுபடாது என்றார். விஜயுடன் கூட்டணிக்காக பாஜக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறதா என்ற கேள்விக்கு நல்லதே நடக்கும், பொறுத்திருந்து பாருங்கள் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சென்னை முகப்பேரில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இபிஎஸ்ஸின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயண தொடக்க விழாவில் தாம் பங்கேற்க உள்ளதாகவும் அனைத்து தொகுதிகளிலும் இபிஎஸ் சுற்றுப்பயணத்தில் பாஜகவினர் பங்கேற்பர் எனவும் அவர் கூறினார். எவரெஸ்ட் மீது குற்றம் சாட்டுவதற்கு அதன் குறைந்தபட்ச உயரமாவது பெற்றிருக்க வேண்டும் என அமைச்சர் கோவிசெழியன் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் என அனைத்தையும் தவிர்த்து நேரடியாக முதலமைச்சர் பதவிதான் வேண்டும் என்ற எண்ணத்துடன் தவிக தலைவர் விஜய் இருப்பதாக கூறினார். மேலும் அரசியலில் தத்துக்குட்டியாக இருக்கும் விஜய் அரசியலின் மூத்த தலைவருக்கு அறிவுரை வழங்குவது என்பதெல்லாம் அவர் இன்னும் அரசியல் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டின் நலனுக்காக திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறோம் எனவும் அதற்காக எல்லோரும் கைகோர்த்து ஒன்றாக வேலை செய்தால் திமுக ஆட்சியை அகற்ற முடியும் எனவும் நடிகை கௌதமி கூறினார். விஜய் தனித்து போட்டி என்ற அறிவிப்பு குறித்த கேள்விக்கு கௌதமி இவ்வாறு கூறினார். முன்னதாக சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக கௌதமி ஆஜரானார். அமலாக்கத்துறை விசாரணை குறித்து தற்போது தெரிவிக்க முடியாது எனவும் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளிலும் திமுக நிச்சயம் முழு வெற்றி பெறும் என முன்னாள் அமைச்சரும் திமுக மேற்கு மண்டல பொறுப்பாளருமான செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். சூலூரில் புதிய உறுப்பினர் சேர்க்கை மற்றும் பிரச்சார பணிகளுக்கு இடையே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசின் திட்டங்களையும் முதலமைச்சரின் சாதனை திட்டங்களை மக்களிடம் எடுத்துரைத்து அவர்களை ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பில் இணைப்பதற்கான முயற்சிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கு லட்சணம் முதல்வரின் சாரியில் தெரிந்துவிட்டது என அதிமுக எம்பி இன்பதுரை விமர்சனம் செய்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி செல்வானந்தம் தற்கொலைக்கு காரணமான திமுக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரான இன்பதுரை சென்னை உள்துறை செயலாளர் அலுவலகத்தில் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், செல்வானந்தத்தின் ஆடியோ கேட்டு அனைவருக்கும் இரக்கம் ஏற்பட்ட நிலையில் அரசுக்கு மட்டும் ஏன் ஏற்படவில்லை என்றார். பாமகவின் கொறடாவாக இருக்கும் சேலம் மேற்கு எம்எல்ஏ அருள் நீக்க வேண்டும் என அன்புமணி அணியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் வழக்கறிஞர் பாலு ஆகியோர் சபாநாயகர் மற்றும் சட்டமன்ற செயலாளரை சந்தித்து மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளரை சந்தித்த வழக்கறிஞர் பாலு, பாமகவிலிருந்து அருள் நீக்கப்பட்ட நிலையில் கொறடாவாக மயிலம் எம்எல்ஏ சிவகுமார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் எனவும் அதற்கு தேவையான திருத்தங்கள் மற்றும் மாற்றங்களையும் செய்ய மனு கொடுத்துள்ளதாக கூறினார். காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் நீதி விசாரணையில் தனக்கு தெரிந்த அனைத்தையும் கூறியதாக ஆட்டோ ஓட்டுநர் ஐயனார் தெரிவித்தார். அஜித்குமார் கொலை வழக்கில் நீதி விசாரணைக்கு பின்னர் ஆட்டோ ஓட்டுநர் ஐயனார் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், அஜித்குமாரை அங்கிருந்தவர்கள் துணையுடன் ஆட்டோவில் ஏற்றி திருபுவனம் அரசு மருத்துவமனையில் கொண்டு சேர்த்ததாகவும் அப்போது அஜித்குமார் இறந்துவிட்டதாக அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை அறிந்து அங்கிருந்து சென்றுவிட்டதாக தெரிவித்தார். சிவகங்கையில் யார் அந்த அதிகாரி என அதிமுக சார்பில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த மாதம் 28ஆம் தேதி நகை கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் போலீசார் தாக்கியதில் உயிரிழந்தார்.
இச்சம்பவத்திற்கு மேலதிகாரியின் அழுத்தமே காரணம் என கூறப்படும் நிலையில் யார் அந்த அதிகாரி என சிவகங்கை பேருந்து நிலையம், அரண்மனை வாசல் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளது. நெல்லைக்கு அல்வா சாப்பிட செல்ல நேரமிருக்கும் முதலமைச்சருக்கு காவல்துறையால் அடித்து கொலை செய்யப்பட்ட அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு நேரில் சென்று ஆறுதல் தெரிவிக்க நேரமில்லை என தவேக கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் சாடியுள்ளார். இதுகுறித்து மாலை முரசு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர், முதலமைச்சர் செய்ய தவறிய கடமையை தவேக தலைவர் விஜய் நேரில் சென்று அஜித்குமாரின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்ததாக கூறினார். தனது மகள் மரணத்திற்கு காரணமான மருமகன் குடும்பத்தாருக்கு தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும் என ரித்தன்யாவின் தந்தை ஆவேசமாக தெரிவித்துள்ளார். புதுப்பெண் ரித்தன்யா வழக்கில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருப்பூர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் ரித்தன்யாவின் பெற்றோர் மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ரித்தன்யாவின் தந்தை அண்ணாதுரை, மருமகன் குடும்பத்தாருக்கு தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும் என கூறினார். திருப்பூர் அருகே ரித்தன்யா தற்கொலை வழக்கில் அவரது மாமியார் சித்ரா தேவியை போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் அவினாசி புதுப்பெண் ரித்தன்யா வரதட்சணை கொடுமை காரணமாக தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் அவரது கணவர் மற்றும் மாமனார் கைது செய்யப்பட்டு திருப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் மாமியார் சித்ரா தேவி உடல்நலக்குறைவு காரணமாக பைண்டிங் ஆர்டர் முறையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் ரித்தன்யாவின் பெற்றோர் அளித்த மனு அடிப்படையில் ரித்தன்யாவின் மாமியார் சித்ரா தேவியை சேவூர் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். காவல்துறை விசாரணையில் உயிரிழந்த அஜித்குமாருக்கு எதிராக புகார் கொடுத்த நிகிதாவுக்கு பாஜக, RSS பின்புலம் ஏதேனும் உள்ளதா என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்தினரை சந்தித்த மதுரை விமான நிலையம் வந்தடைந்த அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அஜித்குமார் மீது புகார் அளித்த நிகிதா தான் சமீபத்தில் நடந்த முருகன் மாநாட்டை முன்னின்று நடத்தியதாக புகைப்படங்கள் வருவதாகவும், அவருக்கு பின்னால் பாஜக, RSS பின்புலம் ஏதேனும் இருக்கிறதா எனவும் கேள்வி எழுப்பினார். கிருஷ்ணகிரி அருகே பிரேத பரிசோதனை முடிந்து கிராமத்திற்கு கொண்டு சென்ற சிறுவனின் உடலை பார்த்து கிராம மக்கள் கதறி அழுதனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மாவனட்டி கிராமத்தில் கடந்த 2ஆம் தேதி அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களால் 13 வயது சிறுவன் கடத்தி கொலை செய்யப்பட்டார். இந்த விவகாரத்தில் இதுவரை 3 பேரை கைது செய்த போலீசார் மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் சிறுவன் உடல் பிரேத பரிசோதனை முடிந்து மாவனட்டி கிராமத்தில் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் எடுத்துச் செல்லப்பட்டது. அப்போது சிறுவனின் உடலை பார்த்து கிராம மக்கள் கதறி அழுத சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. கிருஷ்ணகிரி அருகே சிறுவன் கடத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 பேருக்கு ஜூலை 18ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் பிறப்பித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அஞ்சட்டி அருகே மாவனட்டி கிராமத்தைச் சேர்ந்த சிறுவன் ரோஹித்தை அதே பகுதியைச் சேர்ந்த மாதவன், அவருடைய காதலி உள்பட 3 பேர் காரில் கடத்தி சென்று கொலை செய்தனர். தொடர்ந்து மூவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் ஜூலை 18ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து இளைஞர்கள் இருவரையும் போலீசார் தருமபுரி சிறையில் அடைத்தனர். சிறுமி சேலம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் வலது கால அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நபருக்கு இடது காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் மருத்துவமனை நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த மாரிமுத்து கால் அறுவை சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். தொடர்ந்து அங்கு அவருக்கு அறுவை சிகிச்சை நடைபெற்ற நிலையில் வலது காலுக்கு பதிலாக இடது காலில் மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்துள்ளனர். இதுகுறித்து மருத்துவரிடம் கேட்டால் அலட்சியமாக பதிலளிப்பதாகவும், மருத்துவமனை நிர்வாகம் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் மாரிமுத்துவின் மனைவி கோரிக்கை விடுத்துள்ளார். புகார் கொடுக்க வந்தவர்களிடம் கட்ட பஞ்சாயத்து செய்து பணம் பறித்த உதவி காவல் ஆய்வாளரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. சேலம் அஸ்தம்பட்டி பகுதியைச் சேர்ந்த முரளிக்கும் தமிழழகன் என்பவருக்கும் 1,21,00,000 ரூபாய்க்கு பணப்பிரச்சினை இருந்துள்ளது. இது தொடர்பாக புகார் கொடுக்க வந்த முரளியிடம் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் சரவணன் கட்ட பஞ்சாயத்து பேசி 25 லட்சம் ரூபாய் பணத்தை மட்டும் பெற்றுக் கொடுத்துவிட்டு அதற்காக 6 லட்சம் ரூபாயை லஞ்சமாக பெற்றுள்ளார். இதுகுறித்து முரளி சேலம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் தன்னை எதுவும் செய்ய முடியாது என உதவி காவல் ஆய்வாளர் சரவணன் பேசிய வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை அருகே ஊராட்சி செயலாளர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஜிபி தாங்கல் கிராமத்தில் வெட்டுக்காயங்களுடன் நபர் ஒருவர் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அந்நபரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் உயிரிழந்த நபர் சாங்கியம் கிராமத்தின் ஊராட்சி செயலாளர் ஐயனார் என்பதும் அவரது நண்பர் ஐயப்பன் அவரை அழைத்து சென்றதும் தெரியவந்தது. இதையடுத்து சந்தேகத்தின் பெயரில் அவரது நண்பரிடம் விசாரிக்கப்பட்டு வருகிறது.
தொடர் போராட்டம் நடத்தினால் யார் முதலீடு செய்ய வருவார்கள் என தொழிற்சங்கத்திற்கு எதிரான வழக்கில் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தடை உத்தரவை மீறி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் இது தொடர்பாக புகார் அளித்தும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் ஹூண்டாய் மோட்டார்ஸ் நிறுவனம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி முன் விசாரணைக்கு வந்தபோது இருதரப்பு வாதங்களை முன்வைத்தனர். இதனை கேட்ட உயர்நீதிமன்றம் பிரதமரும் தமிழக முதல்வரும் தொழில் தொடங்க வாருங்கள் என்று அழைக்கும் போது தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினால் யார் முதலீடு செய்ய வருவார்கள் எனவும் எப்படி முன்னேறும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது. அத்துடன் வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டார். தேர்தல் வாக்குறுதிகளை முதலமைச்சர் நிறைவேற்றித் தர வலியுறுத்தி வருகின்ற 28ஆம் தேதி சென்னையில் சத்துணவு ஊழியர்கள் அனைவரும் கருப்பு உடையணிந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை தேனாம்பேட்டையில் பேசிய மாநில தலைவர் செல்லத்துரை இதனை தெரிவித்தார். அப்போது சத்துணவு ஊழியர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறும் பட்சத்தில் அடுத்தடுத்து போராட்டங்கள் தொடரும் என்றார். மத வழிபாட்டு தலங்கள், திருவிழாக்கள் போன்றவற்றில் நடத்தப்படும் அன்னதானத்திற்கு உணவு பாதுகாப்புத்துறையிடம் முன் அனுமதி பெற வேண்டியது கட்டாயம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த மாதம் 7 மற்றும் 8 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற அன்னதானத்தில் தூய்மையற்ற ஆழ்துளை கிணற்று நீரை சமைப்பதற்கு பயன்படுத்தியதால் 150 பேர் உடல் ஒவ்வாமையால் பாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோன்ற உணவு மூலமாக தொற்று நோய்கள் ஏற்படாமல் தடுக்க அன்னதானம் செய்பவர்கள் முறையாக இணையத்தில் பதிவு செய்து அனுமதி பெற வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகம் வழங்கிய அறிவுறுத்தல்களை முறையாக பின்பற்றவும் உத்தரவிட்டுள்ளார். சிதம்பரம் அருகே என்எல்சி நிறுவன பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்த கரிவெட்டி கிராம மக்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள கரிவெட்டி கிராமத்தில் என்எல்சி நிறுவனம் சுரங்க விரிவாக்க பணிகளுக்காக நிலங்கள் மற்றும் வீடுகளை கையகப்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் 3 மின்சார கம்பங்களை அகற்றிவிட்டு மாற்றுவழி பாதையில் மின்சாரத்தை கொண்டு செல்லும் பணிகளை மேற்கொள்ள அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் வந்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்களுடன் டிஎஸ்பி விஜயகுமார் பேச்சுவார்த்தை நடத்தியதால் மின்கம்பங்களை மாற்றியமைக்க ஒப்புக்கொண்டனர். சென்னை தாம்பரம் மேம்பாலத்தில் உறங்கிக் கொண்டிருந்தவர் மீது கார் ஏறிய வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. வியாசர்பாடியைச் சேர்ந்த 63 வயதுடைய ரமணா என்பவர் நள்ளிரவில் மேம்பாலம் மீது படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது மேம்பாலத்தின் மீது நின்று கொண்டிருந்த காரை வழியாக வந்த ஒரு நபர் வீடியோ எடுக்க தொடங்கிய நிலையில் இதனை பார்த்த ஓட்டுநர் பயந்து கொண்டு தனது காரை அங்கிருந்து வேகமாக எடுத்துள்ளார். இந்நிலையில் எதிர்பாராத விதமாக காரின் முன்பு படுத்திருந்த வயதானவர் மீது கார் ஏறி இறங்கியதில் முதியவர் எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. தென்காசி வழியாக நெல்லை மேட்டுப்பாளையம் இடையே இயக்கப்பட்டு வரும் வாராந்திர சிறப்பு ரயில் சேவை ஆகஸ்ட் மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நெல்லையில் இருந்து மேட்டுப்பாளையத்திற்கு தென்காசி வழியாக தற்போது இயக்கப்பட்டு வரும் வாராந்திர சிறப்பு ரயில் சேவையை ஆகஸ்ட் மாதம் இறுதி வரை நீட்டிப்பு செய்து தெற்கு ரயில்வே அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. மேலும் இந்த ரயில் சேவையானது நெல்லையிலிருந்து புறப்பட்டு அம்பாசமுத்திரம், தென்காசி, மதுரை, திண்டுக்கல், பொள்ளாச்சி, கோவை வழியாக மேட்டுப்பாளையம் சென்றடையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனா தனது ராணுவ தொழில்நுட்பத்தை சோதிக்கும் லைவ் லேப் போல் பாகிஸ்தானை பயன்படுத்திக் கொண்டதாக இந்திய ராணுவத்தின் துணை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ராகுல் ஆர் சிங் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து பேசிய அவர், பாகிஸ்தானின் ராணுவ தளவாடங்களில் 81% சீனாவில் இருந்து வந்தவை என்றார். சீனா பாகிஸ்தான் உறவு வழக்கமான ஆயுத பரிமாற்றங்களை தாண்டி இருந்ததாகவும் இதனை ஒரு வாய்ப்பாக சீனா கருதுவதாகவும் அவர் கூறியுள்ளார். உண்மையான மோதல் ஏற்படும் போது தனது ஆயுதம் எப்படி செயல்படுகிறது என்பதை பரிசோதனை செய்யும் கூடமாகவே பாகிஸ்தானை சீனா பார்ப்பதாகவும் லெப்டினன்ட் ஜெனரல் கூறினார். சென்னை மதுரவாயில் காதலிக்கும் போது எடுத்த புகைப்படத்தை வைத்து காதலி குறித்து அவதூறு பரப்பிய காதலனை போலீசார் கைது செய்தனர். மதுரவாயிலை சேர்ந்த இளம்பெண்ணும் நவீன் என்பவரும் காதலித்து வந்த நிலையில் இரு வீட்டார் சம்மதத்துடன் நிச்சயதார்த்தம் நடந்துள்ளது. இந்த நிலையில் நவீன் போதைக்கு அடிமையானவர் என தெரிய வரவே காதலி திருமணத்தை நிறுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த நவீன் காதலித்த போது எடுத்த போட்டோக்களை அனுப்பி அவதூறு பரப்பியதாக அப்பெண் அளித்த புகாரின் பேரில் மதுரவாயில் போலீசார் அவரை கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த அரசு மருத்துவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு வந்தது. தேனி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு வரும் நோயாளிகளை சட்டவிரோதமாக தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி அதன் மூலம் மருத்துவர் சொப்படா ஜோதி மற்றும் அவரது கணவர் சொத்து சேர்த்துள்ளதாக உத்தமபாளையத்தை சேர்ந்த வழக்கறிஞர் குற்றம் சாட்டியுள்ளார். சுமார் 20 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்து வைத்துள்ள அவர்களிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை செய்ய உத்தரவிடக் கோரி மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார்.
இதனை விசாரித்த நீதிபதிகள் மருத்துவத்துறை இயக்குநர் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் பதிலளிக்க மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். சென்னை ஓட்டேரியில் 16 வயது சிறுமி தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் சிறுமியின் சித்தி மற்றும் தந்தை கைது செய்யப்பட்டனர். அருந்ததி நகர் அல்கான் தெருவில் வசித்து வரும் அமர்நாத் மற்றும் அவரது மனைவி கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் இவர்களது இரண்டாவது மகள் நந்தினி அமர்நாத்துடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் அமர்நாத் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்ட உஷா என்பவர் நந்தினியை கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பள்ளியில் வீடு திரும்பிய சிறுமி நந்தினி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் உஷா சிறுமியை அடித்து சித்திரவதை செய்தது தெரியவந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் உஷா மற்றும் இதற்கு உடந்தையாக இருந்த சிறுமியின் தந்தை அமர்நாத் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் வீட்டின் மேற்கூரையில் உள்ள சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து விழுந்ததில் பெண்கள் இருவர் படுகாயமடைந்தனர். தண்டையார்பேட்டை வஉசி நகர் பகுதியில் வசித்து வரும் முனியம்மாள் என்பவரும் அவரது சகோதரி கோவிந்தம்மாள் என்பவரும் வீட்டில் அமர்ந்திருந்தனர். அப்போது வீட்டின் மேற்கூரையில் இருந்த சிமெண்ட் காரை பெயர்ந்து விழுந்தது. இதில் இருவருக்கும் காலில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே பெண் காவலர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் காவலர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். கொங்கராயனூர் பகுதியைச் சேர்ந்த ஆயுதப்படை காவலரான சோனியா என்பவரும் முகிலன் என்பவருக்கும் திருமணமாகி கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். சோனியா தற்போது சென்னை ஆவடி ஆயுதப்படையில் பணியாற்றி வந்த நிலையில் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் தற்கொலை குறித்து தனது கணவருக்கு அவர் எழுதிய கடிதத்தில் தனக்கும் உடன் பணிபுரியும் ராஜு என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு கர்ப்பமடைந்ததாகவும் கர்ப்பத்தை கலைக்க சொல்லி வற்புறுத்தியதால் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி தற்கொலை செய்து கொண்டதாகவும் அதில் குறிப்பிட்டிருந்தார். கிருஷ்ணகிரியில் சட்டவிரோதமாக நாட்டு துப்பாக்கி வைத்திருந்த விவசாயி காட்டுப்பன்றிகளை விரட்டி சுட முயன்று தனது காலிலேயே சுட்டுக் கொன்றார். தேன்கனிக்கோட்டை வேரிபுரத்தை சேர்ந்த விவசாயியான பிள்ளையா சட்டவிரோதமாக நாட்டு துப்பாக்கி வைத்திருந்துள்ளார். இந்நிலையில் அவரது விவசாய தோட்டத்திற்குள் புகுந்த காட்டுப்பன்றிகளை விரட்டி சுட முயன்ற போது கால் வழுக்கி தனது காலிலேயே சுட்டுக் கொண்டார். இதில் காயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே போதை மாத்திரைகளை ஊசி மூலம் செலுத்திக் கொண்ட இளைஞர்கள் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். கிருஷ்ணராயபுரம் பகுதியில் உள்ள வாய்க்கால் கரையில் இளைஞர்கள் 4 பேர் போதை மாத்திரைகளை உட்கொண்டு போதையில் இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் மணிகண்டன், ஹரிஹரன் உள்ளிட்ட 4 பேரை போதை மாத்திரைகள் தூளாக்கி ஊசி மூலம் செலுத்திக் கொண்டது தெரியவந்தது. இதையடுத்து 4 பேரை கைது செய்துள்ளனர் போலீசார். கிருஷ்ணகிரி நகரில் உள்ள முக்கிய மேம்பாலங்களின் தரம் மற்றும் உறுதித்தன்மை குறித்து பொறியாளர்கள் நிபுணர் குழு ஆய்வு மேற்கொண்டனர். ஒசூரில் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மேம்பாலம் பழுதடைந்ததை அடுத்து இந்த ஆய்வானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக ராயக்கோட்டை மேம்பாலம் மற்றும் ஆவின்பால் பண்ணை மேம்பாலங்களின் பேரிங் மற்றும் பாலத்தின் அமைப்பு குறித்து சிறப்பு பொறியாளர் நிபுணர் குழு ஆய்வு மேற்கொண்டது. நீலகிரியில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த காட்டு யானைகளை வனத்துறையினர் சிறப்பு ட்ரோன் இயக்கும் குழுவினருடன் இணைந்து வனப்பகுதிக்குள் விரட்டினர். பாடந்துறை மற்றும் கொட்டாய்மட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் உணவு மற்றும் தண்ணீரை தேடி குடியிருப்புக்குள் காட்டு யானைகள் உலா வந்தன. இந்நிலையில் காட்டு யானைகளை விரட்டும் பணியில் தீவிரம் காட்டி வந்த வனத்துறையினர் பெங்களூருவில் இருந்து வந்த சிறப்பு ட்ரோன் இயக்கும் குழுவினருடன் சேர்ந்து முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதிக்குள் விரட்டினர். திருவள்ளூர் அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் கணவன் கண்முன்னே மனைவி துடிதுடித்து உயிரிழந்தார். மதுரவாயில் பகுதியைச் சேர்ந்த அன்பழகன் பிரியா தம்பதியினர் இருசக்கர வாகனத்தில் புட்லூர் அம்மன் கோவிலுக்கு சென்றுள்ளனர். திருமழிசை அருகே சென்றபோது பின்னால் வந்த டிப்பர் லாரி இருசக்கர வாகனம் மீது மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு மனைவி பிரியா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திருவள்ளூரில் அம்ரித் பாரத் அதிவிரைவு ரயில் மோதி தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூரில் உள்ள தனியார் இனிப்பகத்தில் வேலை செய்து வந்தவர் நாகராஜ். இவர் தனது மனைவி சுப்ரஜா, மகன் மோகன் ஆகியோருடன் சென்னை செல்வதற்காக திருவள்ளூர் ரயில் நிலையத்திற்கு வந்துள்ளனர். முதலாவது நடைமேடையில் இருந்த தண்டவாளத்தை கடக்க முயன்ற போது மைசூருவிலிருந்து சென்னை நோக்கி வந்த அம்ரித் பாரத் அதிவிரைவு ரயில் மோதி உடல் சிதறி பலியானார். இதையடுத்து மனைவி சுப்ரஜா கொடுத்த தகவலின் பேரில் வந்த ரயில்வே போலீசார் சிதறி கிடந்த நாகராஜ் உடலை மீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே நியாய விலைக் கடையில் இருந்த அரிசி மூட்டைகளை கடத்தி சென்ற மர்ம கும்பலை இளைஞர்கள் மடக்கி பிடிக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நியாய விலைக் கடையில் இருந்து 40 மூட்டைகளை மர்ம கும்பல் கடத்தி செல்வதை பார்த்த கிராம இளைஞர்கள் அவர்களை மடக்கி பிடித்தனர். அவர்களிடமிருந்து மர்ம கும்பல் தப்பி சென்ற நிலையில் போலீசார் வீடியோ காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு 500% வரி விதிக்கும் மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. உக்ரைன் ரஷ்யா இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகள் முயற்சி செய்து வருகின்றன. இதனிடையே அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா உடன்படவில்லை என்றால் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு 500% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அரசு அறிவித்துள்ளது. காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 15 பேர் கொல்லப்பட்டனர். இஸ்ரேல் காசா இடையே தொடர்ந்து போர் நீடித்து வருகிறது. இந்நிலையில் காசா முனையில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்தனர். அதேபோல காசா முனையில் நிவாரணப் பொருட்கள் வாங்க காத்திருந்த பாலஸ்தீனியர்கள் மீது துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த துப்பாக்கிச்சூட்டில் 20 பேர் உயிரிழந்தனர். இத்தாலியில் பெட்ரோல் பங்கில் ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்தில் போலீசார், தீயணைப்புத் துறையினர் உள்பட 20 பேர் படுகாயமடைந்தனர். ரோமில் உள்ள பெட்ரோல் பங்கில் எரிவாயு கசிவு ஏற்பட்டுள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. உடனடியாக அப்பகுதிக்கு விரைந்து வந்த போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் எரிவாயு கசிவை நிறுத்தும் பணியில் ஈடுபட்டனர். ஈரானில் சுமார் 20 நாட்களுக்கு பிறகு மீண்டும் சர்வதேச விமான போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளது. ஈரான், இஸ்ரேல் இடையே சுமார் 12 நாட்களாக நீடித்த தாக்குதல் காரணமாக ஈரானில் சர்வதேச விமான போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்நிலையில் சுமார் 20 நாட்களுக்கு பிறகு ஈரானில் மீண்டும் சர்வதேச விமான போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் கடந்த 2 வாரங்களில் 900க்கும் மேற்பட்ட நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளது. பசிபிக் நெருப்பு வளைய பகுதியில் ஜப்பான் இருப்பதால் அங்கு அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுகிறது. அதன்படி அங்குள்ள டொகரா தீவில் கடந்த 2 வாரங்களில் அங்கு 900க்கும் மேற்பட்ட நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளன. அந்தமான் கடல் பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.9 பதிவாகியுள்ளது. அந்தமான் கடல் பகுதியில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.9 பதிவாகியுள்ளதாக தேசிய அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் கடலில் 10 கிலோமீட்டர் ஆழத்தை மையமாக கொண்டு 5.97 டிகிரி வடக்கு அட்சரேகையிலும் 95.10 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையிலும் இருக்கும் என தீர்மானிக்கப்பட்டது. ஊழியர்கள் வேலைநிறுத்தம் காரணமாக பிரான்சில் 170 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பிரான்சில் சம்பள உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விமான போக்குவரத்து ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் விமான சேவைகளை 40% அளவுக்கு குறைக்கும்படி பிரான்ஸ் விமான போக்குவரத்து துறை அறிவுறுத்தியுள்ளது. ஐரோப்பாவின் மிகப்பெரிய விமான போக்குவரத்து நிறுவனமான ரியான் ஏர் 170 விமானங்களை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது. இலங்கையில் இருந்து படகு வழியாக தமிழகத்திற்குள் தஞ்சம் புகுந்த 3 நாடு கடத்தப்பட்டனர். இலங்கையில் இருந்து கடந்த 4 நாட்களுக்கு முன்னர் மன்னார் வழியாக படகு மூலம் 3 பேர் தமிழகத்தில் தஞ்சமடைந்துள்ளதாக தமிழக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. மணல் தீடியில் தஞ்சமடைந்த 3 பேரை கண்டறிந்து கைது செய்த தமிழக போலீசார் விசாரணை நடத்தியதில் முல்லைத்தீவு மற்றும் புத்தளம் பகுதியை சேர்ந்த சிங்களவர்கள் என்பது தெரியவந்தது. இவர்கள் இலங்கையில் குற்ற செயல்கள் செய்தது அறிந்த போலீசார் விமானம் மூலம் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டனர். இந்திய அணி தனது 2வது இன்னிங்ஸில் 1 விக்கெட் இழப்பிற்கு 64 ரன்கள் எடுத்துள்ளது. இந்தியா, இங்கிலாந்து அணிகள் இடையிலான 2வது போட்டி பர்மிங்ஹாமில் தொடங்கியது. இதில் முதலில் பேட் செய்த இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 151 ஓவர்களில் 587 ரன்கள் குவித்து ஆல் அவுட் ஆனது. பின்னர் தனது முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இங்கிலாந்து அணி 407 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. இது இந்திய அணியை விட 180 ரன்கள் குறைவானதாகும். இங்கிலாந்து தரப்பில் ஜேமி ஸ்மித் 184 ரன்களுடனும் கடைசி வரை ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தார். இந்தியா தரப்பில் முகமது சிராஜ் 6 விக்கெட்டுகளும் ஆகாஷ்தீப் 4 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இதையடுத்து இந்திய அணி தனது 2வது இன்னிங்ஸை தொடங்கியது. தொடக்க ஆட்டக்காரர்களாக KL ராகுலும் ஜெய்ஷ்வாலும் களமிறங்கினர். ஜெய்ஷ்வால் 28 ரன்கள் எடுத்து டாங்கோ பந்துவீச்சில் ஆட்டமிழந்து வெளியேறினார். 3ஆம் நாள் ஆட்டநேர முடிவில் இந்திய அணி 1 விக்கெட் இழப்பிற்கு 64 ரன்கள் எடுத்தது. திண்டுக்கல் அணி 18.4 ஓவர்களில் இலக்கை கடந்து வெற்றி பெற்று TNPL இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. 9வது TNPL தொடர் திண்டுக்கல் நத்தத்தில் நடைபெற்று வரும் இறுதிப் போட்டிக்கான 2வது தகுதி சுற்று ஆட்டத்தில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ், திண்டுக்கல் டிராகன்ஸ் அணிகள் விளையாடின. இதில் டாஸ் வென்ற திண்டுக்கல் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 178 ரன்கள் அடித்தது. 179 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற சவாலான இலக்கை நோக்கி திண்டுக்கல் களமிறங்கியது. அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களான சிறப்பாக தொடக்கம் கொடுத்தனர். இதனால் திண்டுக்கல் அணி 18.4 ஓவர்களில் இலக்கை கடந்தது. இதன் மூலம் 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது.
விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் நம்பர் 1 வீரர் ஜானிக் சின்னர் வெற்றி பெற்று 3வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். கிராண்ட்ஸ்லாம் என்ற உயரிய அந்தஸ்து பெற்ற விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி லண்டனில் நடந்து வருகிறது. இதில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் நடந்த 2வது சுற்று ஆட்டம் ஒன்றில் இத்தாலி வீரர் சின்னர் ஆஸ்திரேலிய வீரர் அலெக்சாண்டருடன் மோதினார். இதில் தொடக்க முதலே ஆதிக்கம் செலுத்திய சின்னர் 6-1, 6-1 மற்றும் 6-3 என்ற நேர்செட் கணக்கில் வெற்றி பெற்று 3வது தகுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். IPL ஏலத்தில் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி இணைய உள்ளதாக அந்த அமைப்பின் தலைவர் தாமோதரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் 2ஆம் ஆண்டு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் வரும் 6ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறுவதாகவும், போட்டியை பிரபல ஸ்போர்ட்ஸ் தொலைக்காட்சி நேரடியாக ஒளிபரப்பு செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார்.